வணக்கம் அரசியாரே. புரோசேனரே, எதற்காக பொருட்களை எல்லாம் இங்கு கொண்டு வந்து குவித்து வைத்திருக்கிறீர்கள்? அறுசுவை விருந்து ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது. அதற்கான எரிபொருள்களைத்தான் இவர்கள் குவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? ஆமாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி அரசியாரே. நிதானமாக செய்ய நமக்கு நேரமில்லை. வெட்டுங்கள். வணக்கம் அரசியாரே. தாங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். நீங்கள் மீண்டும் இங்கே விஜயம் செய்ய வேண்டும். உங்கள் வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருப்போம். நிச்சயம் வருவோம். நீ சென்று வேட்டு வச்சியும் அவளது 5 புதல்வர்களையும் அழைத்து வா. உத்தரவு மகாராணி. பணி தொடர்ந்து நடக்கட்டும். நம் இலக்கை அடைய இன்னும் சிறிது தூரம் தான் உள்ளது. தோண்டுங்கள். நீங்கள் 6 பேரும் எங்களுக்காக அயராது ஓடியாடி உழைத்தீர்கள். சுவை மிகுந்த பண்டங்களை உணவாக படைத்தீர்கள். இதோ எங்களுடைய பரிசு. மகாராணி, தங்கள் மனசு யாருக்கு வரும்? எங்கள் வாழ்நாளில் இவ்வளவு பொன்னையும் பொருளையும் பார்த்ததே இல்லை. இதை வைத்தே நாங்கள் எங்கள் காலத்தை கழித்து விடுவோம். மிக்க நன்றி மகாராணி. பணிப்பெண்ணே, நீயும் உன் புதல்வர்களும் எங்களுக்காக ஏகபோகமாக தொண்டு செய்து விட்டீர்கள். ஆகவே இன்று உங்கள் 6 பேருக்கும் ஓய்வு. நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு செல்லலாம். ஐயோ இளவரசே, உங்களை தனியாக விட்டுவிட்டு இவர்கள் வீட்டிற்கு செல்வதா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இவர்களுக்கு ஓய்வே தேவையில்லை. உங்களுடனே இருக்கட்டும். உங்களை பாதுகாப்பது எங்கள் கடமை அல்லவா? இந்த ஊரே மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்து இருக்கிறது. இவர்களுக்கு மட்டும் ஓய்வு வேண்டாமா? அன்பு நிறைந்த இந்த மக்கள் எங்களுடன் இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன ஆபத்து வந்துவிடப் போகிறது? ஆஹா, இப்படி ஒரு குணவதியை அரசியாக கண்டதே இல்லை. சமையல்காரியும் பணியாளர்களும் கூட ஓய்வு பெற வேண்டும் என்று கூறுகிறார்களே. அரசியார் குந்தி தேவியை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. மகாராணி, எங்களுக்கு எதற்கு ஓய்வு? நாங்கள் இங்கேயே இருந்து விடுகிறோம். நாங்கள் சென்று விட்டால் தங்களை யார் கவனித்துக் கொள்வது? தாங்கள் என்ன கூறினாலும் நாங்கள் உங்களை விட்டு செல்ல மாட்டோம். ஆம் அரசியாரே, அவர்கள் உங்களுடனே தங்கி இருக்கட்டுமே. இது அரசி குந்தி தேவியின் உத்தரவு. நீங்கள் ஓய்வெடுக்க உங்கள் இல்லத்திற்கு செல்லலாம். என்ன புரோசேனரே, இளவரசே, நீங்கள் அவ்வளவு எளிதாக எங்களிடம் இருந்து தப்பித்து விட முடியுமா? என்ன சொல்கிறீர்கள் இளவரசே? பரிசு பொருட்களை வாங்காமல் தப்பிவிட முடியுமா என்று சொல்கிறார். அப்படித்தானே நகுலா? அப்படியே தான். புரோசேனரே, உங்கள் உபசரிப்பையும் விருந்தோம்பலையும் நினைக்கும் பொழுது உங்களை பிரிய மனமே வரவில்லை. உங்களைப் போல் ஒரு பொறுப்பான மனிதரை நான் பார்த்ததே இல்லை. உங்களை எங்களுடனே அத்தினாபுரம் அழைத்துச் செல்லலாம் என்று தோன்றுகிறது. ஆஹா, மிகவும் அருமையான யோசனையாக இருக்கிறது. இளவரசர்கள் என்னை மன்னிக்கவும்.
எனக்கு இங்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் அதிகமாக உள்ளது. அதுவும் எங்களுக்கு தெரியும். அது என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் கடமை தவறாத கண்ணியவான் என்று சொன்னேன். கண்ணியவான் புரோசேனரே, இதோ உங்களுக்கான பரிசு பொருட்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அரசியாருக்கும் பாண்டவர்களுக்கும் வணக்கம். அந்த ராணி அம்மா நம்மை மாளிகைக்குள் நுழைய விடாமல் செய்து விட்டார்களே, இப்பொழுது என்னதான் செய்வது? அவர்கள் சொன்னால் நீங்கள் வந்து விடுவதா? கையில் காலில் விழுந்தாவது அங்கே இருந்திருக்க வேண்டாம்? இப்பொழுது புரோசேனருக்கு என்ன பதில் சொல்வது? பாண்டவர்கள் தான் நம்மை கட்டாயப்படுத்தி அங்கிருந்து அனுப்பிவிட்டார்கள். அம்மா என்ன செய்வார்கள்? அவர்கள் அனுப்பிவிட்டால் வந்து விடுவதா? மகாராணி உத்தரவிடும் பொழுது என்னால் என்னதான் செய்ய முடியும்? சரி சரி, அதுவும் சரி. அங்கு அரக்கு மாளிகையில் புரோசேனர் மட்டும் என்ன செய்ய முடியும்? உடனே ரகசிய வழியாக அரக்கு மாளிகைக்குள் சென்று விடுவோம். வாருங்கள். நம் திட்டப்படியே எல்லாம் நடக்கிறது. வேட்டுவச்சியும் அவள் மகன்களும் உள்ளே வந்து விட்டார்கள். இனி ஒவ்வொரு மணித்துளியும் முக்கியமானது. அனைவரும் விழிப்போடு இருக்க வேண்டும். அப்பா, வந்து விட்டீர்களா? இப்போதுதான் எனக்கு மூச்சே வருகிறது. உங்களை தனியாக தவிக்கிவிட்டு அவ்வளவு சீக்கிரத்தில் போய்விடுவோமா என்ன? ஒரு அச்சம்தான். நாம் செய்வது என்ன சாதாரண காரியமா? ராஜ துரோகம். வெளியே தெரிந்தாலோ எதிரிகளிடம் சிக்கினாலோ நம் கதி அதோ கதிதான். நம்மை அழிக்க வேற எவரும் தேவையில்லை. பீமன் ஒருவன் போதும். அவன் கைகளாலேயே நம்மை நொறுக்கி விடுவான். உண்மைதான் சுவாமி. இப்பொழுது என்ன செய்வது? அதை கூறுங்கள் முதலில். இன்று 2ஆம் ஜாமத்தில் பாண்டவர்கள் நன்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பார்கள். இதுதான் நமக்கு சரியான தருணம். மாளிகையின் 4 கதவுகளையும் வெளியே தாளிட்டு பூட்டிவிட்டு தீ வைத்து விடுங்கள். மறக்காமல் கூரை பகுதிக்கும் தீ வைத்து விட வேண்டும். அப்போதுதான் பாண்டவர்களுக்கு எங்கும் தப்பிக்க வழி ஏதும் இருக்காது. இதில் தவறேதும் நடந்துவிடக்கூடாது. கிளம்புங்கள். இந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? 2ஆம் ஜாமத்திற்கு தான் இன்னும் நேரம் இருக்கிறது அல்லவா? அதான் குடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா, நீங்களும் களைப்பாக இருப்பீர்கள். சற்று அருந்துங்கள். ஆமாமடா, நீ சொல்வதும் சரிதான். பயத்தில் உயிரே போய்விடும் போல இருக்கிறது. இதை குடிங்கள்.
இளவரசே, நாம் யூகித்தது சரியாகத்தான் இருக்கிறது. இன்று 2ஆம் ஜாமத்தில் இந்த மாளிகையை தீயிட்டு விட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறான் புரோசேனன். நாம் முதல் ஜாம தொடக்கத்திலேயே இந்த மாளிகைக்கு தீ வைத்து விட வேண்டும். கனகரே, நீங்கள் சென்று நாம் பேசிக்கொண்டபடி காரியத்தை கச்சிதமாக முடித்து விடுங்கள். உத்தரவு இளவரசே. அம்மா, அச்சப்பட தேவையில்லை. உங்கள் புதல்வர்களாகி நாங்கள் ஐவரும் மாவீரர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். மேலும் நம் சித்தப்பா விதுனர் மதிநுட்பம் நிறைந்தவர். அவர் வகுத்த திட்டம் என்றும் தவறாகாது. அம்மா, தைரியமாக இருங்கள். நமது எதிரி அந்த யமனே ஆனாலும் அவன் மூச்சை நிறுத்தி விடுவான். உங்கள் மகன் பீமன். அனைவரும் சென்று நான் சொன்னது போல் முன்னெச்சரிக்கையாக இருங்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததல்லவா? சகாதேவா, என்ன இது? ஏய் சகாதேவா, என்ன செய்கிறாய்? என்ன இது? மதுவாடை அடிக்கிறது. மதுவை தெளித்தால் மதுவாடை தான் அடிக்கும். அர்ஜுனா, என்ன செய்கிறான் இவன்? பீமா, என்ன இது? மன்னியுங்கள் அண்ணா, வேறு வழி தெரியவில்லை. நீ என்ன செய்கிறாய் சகாதேவா? எப்படியும் புரோசேனன் வருவான். நாம் மது அருந்தியது போல் நடித்தால்தான் அவன் நம்புவான். அப்பொழுதுதான் நம் திட்டம் நிறைவேறும். சகாதேவா, அருமையான யோசனை, அருமையான யோசனை. நன்றி அண்ணா. அண்ணா, அர்ஜுனா, நகுலா, சகாதேவா, எழுதிருக்கா?
டேய், எழுந்திருடா. இப்படி மது மயக்கத்தில் கிடக்கிறீர்களே, அடியை வேட்டு வச்சு நீயும் இவர்களுடன் குடித்து விட்டு மயங்கி கிடக்கிறாயா? இதற்குத்தானா உனக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்தேன்? ஐயா, மன்னித்து விடுங்கள், தெரியாமல் கண்ணாயிருந்து விட்டேன். அவர்களும் மது மயக்கத்தில் நன்றாகவே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நமக்கு சரியான தருணம். துரித கதியில் காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும். மாளிகையின் 4 பக்கமும் தீ வைத்து விடுங்கள். குறிப்பாக 4 கதவுகளையும் வெளியே தாளிட்டு விடுங்கள். அப்போதுதான் பாண்டவர்களால் எங்கும் தப்பிக்க முடியாது. செல்லுங்கள். அயோக்கியனே, குந்தி தேவியையும் பாண்டவர்களையும் இன்று இரவே அழிக்க முயற்சி செய்கிறாயா? பார், உன்னை என்ன செய்கிறேன் பார். நம்பி வந்தவர்களை நாசம் செய்ய துணிந்த கயவர்களே, உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள். ஐயா, ஏதோ பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு இப்படி செய்து விட்டோம் சுவாமி. எங்களை உயிரோடு விட்டு விடுங்கள் சுவாமி. உண்மையை கூறி விடுகிறேன் சுவாமி. உங்கள் உண்மை யாருக்கு வேண்டும்?
ஐயோ சுவாமி, தயவு செய்து என் வம்சத்தை அழித்து விடாதீர்கள். மிஞ்சி இருப்பது இவன் ஒருவன் மட்டும்தான். இவனை அதை விட்டு விடுங்கள் சுவாமி, விட்டு விடுங்கள் சுவாமி. உங்களுக்கு புண்ணியமாக போகும். விட்டு விடுங்கள் சுவாமி, விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள். பாண்டவ வம்சத்தையே பூண்டோடு அழிக்க துணிந்த உனக்கு இதுதான் தண்டனை. பீமா, சொல்வதை கேள். பிழைத்து போகட்டும், அவனை விட்டுவிடு. பீமா, சொல்வதை கேள், அவனை விட்டுவிடு. இல்லை அம்மா, இவர்களை உயிரோடு விடக்கூடாது. வேண்டாம் பீமா, சொல்வதை கேள், அவனை விட்டுவிடு. வேண்டாம். விடமாட்டேன், நான் விடமாட்டேன். பீமா, சொல்வதை கேள். வேண்டாம். விடு. சமையல்காரியான உனக்கு இவ்வளவு வன்மமா? இருக்கலாம். அதை நீ எங்கு காட்ட வேண்டுமோ அங்குதான் காட்டியிருக்க வேண்டும். பீமா, வேண்டாம். வேண்டாம் பீமா, வேண்டாம். இவள் பெண், உயிரோடு விட்டுவிடு. பிழைத்து போகட்டும். எங்கள் தாயான உங்களை கொல்ல துணிந்த இவள் பெண் அல்ல, பேய். பேராசை பிடித்த பிசாசு. இவளிடம் இரக்கம் இல்லை, கருணை இல்லை. மது அருந்தி இருக்கும் இவளிடம் ஒழுக்கமும் இல்லை. இவள் வாழவே தகுதியற்றவள். இவளை உயிரோடு விட்டால் இவளால் பல குடிகள் அழிந்து போகும். தாயே, உங்கள் சொல்லை மீறுவதற்கு என்னை மன்னித்து விடுங்கள். அண்ணா, நாம் இப்படியே சென்றால் நாம் இறந்ததாக நம்ப மாட்டார்கள். அதனால் நாம் அணிந்துள்ள ஆபரணங்களை எடுத்து அவர்களுக்கு அணிவித்து விடுவோம். அவர்களின் ஆபரணங்களை எடுத்து சென்று விடுவோம். சரியான யோசனை சகாதேவா. நீ சொன்னபடி செய்துவிட்டு உடனடியாக புறப்பட வேண்டும். துரிதமாக.
துருவதா, நீ உடனே உன் மனைவியை இங்கு அழைத்து வா. இந்த யாகத்தின் அவிர்வாகத்தை அவள் உண்டால்தான் உன் சத்துருவை சம்ஹாரம் செய்யும் புத்திரனை நீ பெற முடியும். எதற்காக தயங்குகிறாய்? சுவாமி, என்னை மன்னிக்க வேண்டும். அவள் இங்கு வரமாட்டாள். நீ என் யாகத்தை அவமதிக்கிறாய். இல்லை சுவாமி, என் மனைவி இந்த யாகத்திற்கு சம்மதிக்க மாட்டாள். மேலும் துரோணரை வஞ்சம் தீர்ப்பதில் அவளுக்கு விருப்பமில்லை. விருப்பமில்லாதவள் மூலம் குழந்தை பெறுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படியானால் உன் லட்சியம் எப்படி ஈடேறும்? என்னை இந்த யாகத்தை செய்யும்படி ஏன் நிர்பந்தித்தாய்? என்னை மன்னித்தருள வேண்டும் சுவாமி. இந்த அவிர்வாகத்தை உண்டு என் மனைவி குழந்தை பெற்று அந்த குழந்தை வளர்ந்து ஆளாக வெகு காலம் ஆகும். அர்ஜுனன் இப்பொழுதே வாலிபன். ஆகையால் எனக்கு வளர்ந்த வாலிப வயதில் ஒரு மகனும் மகளும் வேண்டும். இதை நீ யாகம் தொடங்குவதற்கு முன்பாக அல்லவா சொல்லி இருக்க வேண்டும். என்ன சூழ்ச்சி இது? சுவாமி, என்னை மன்னிக்க வேண்டும். இது சூழ்ச்சி அல்ல, தங்கள் மீது நான் கொண்ட நம்பிக்கை. துருபதா, வாலிப வயதில் புத்திரனையும் கன்னி பெண்ணாக புத்திரியையும் யாகத்தின் மூலம் சிருஷ்டிப்பது மண்பாண்டம் செய்யும் காரியம் என்று எண்ணினாயோ? சுவாமி, படைக்கும் ஆற்றல் அந்த இறைவனுக்கே உண்டு. ஆனால் அந்த படைப்பையே நிகழ்த்த உள்ள தங்களால் இயலாத காரியம் என்று ஒன்று உண்டா? சுவாமி, தாங்களே கதி என்று நம்பி வந்த என்னை கைவிட்டு விடாதீர்கள். துருபதா, எழுந்திரு. நீ வேண்டுவது போல் வளர்ந்த நிலையில் ஒரு புத்திரனும் புத்திரியும் வேண்டுமென்றால் இதைவிட கடுமையான ரௌத்ராகினி யாகத்தை செய்தாக வேண்டும். எந்த யாகத்தையும் நடத்த நான் தயார். அக்னி குண்டத்தில் நீயே இறங்கி இந்த யாகத்தை நடத்த வேண்டும். ரௌத்ராகினி யாகம் நடத்த உன்னையே நீ தீக்கிரையாக்க வேண்டியிருக்கும். ஒற்றை காலில் நின்று இந்த யாகத்தை நீ செய்யும் போது உன் காலே பழுதாகலாம். இந்த ரௌத்ராகினி யாகம் நடத்த பல நாட்கள் ஆகலாம், ஏன் பல மாதங்கள் கூட ஆகலாம். இந்த யாகத்தினால் பயங்கரமான விபரீதங்கள் கூட உண்டாகலாம். மானத்தை இழந்து வாழ்வதை விட யாகத்தை நடத்தி மாழ்வதை மேல். நன்றாக நினைவில் கொள். உன் மனோதிடமும் வைராகியமும் தான் இந்த யாகத்தை வெற்றியடைய செய்யும். இப்பொழுதே ரௌத்ராகினி யாகத்தை நான் சொல்வது போல் செய்வதற்கு சகல ஏற்பாடுகளையும் நீ செய்தாக வேண்டும். காப்பாற்றுங்கள்.
ஐயகோ ஐயகோ, என்ன அநீதி, என்ன அநீதி இது! ஐயகோ, குந்தி தேவியும் அவரது புதல்வர் பாண்டவர்களும் தீக்கிரையாகி விட்டார்களே, தீக்கிரையாகி விட்டார்களே! ஐயோ, இது என்ன கொடுமை! ஈசனே, உன்னை தரிசிக்க வந்தவர்களுக்கு இதுதான் கதியா? ஐயா 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 ஐயா, பாருங்கள், எளிதில் தீப்பிடிக்கும் பொருளை கொண்டு கட்டியிருக்கிறார்கள். இது ஆம், இவர் சொல்வது உண்மைதான். இந்த மாளிகையே அரைக்கினால் கட்டப்பட்டுள்ளது. இதோ பாருங்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள். இது திட்டமிடப்பட்ட சதி. திருதராஷ்டிரர் தன் மகனுக்கு பட்டம் சூட்டுவதற்காக பாண்டவர்களையும் குந்தி தேவியையும் தீக்கிரையாக்கி விட்டார். இதை இப்படியே விடக்கூடாது. அத்தினாபுர அவையில் அனைவரின் முன்னிலையில் திருதராஷ்டிரரின் முகத்திரையை கிழித்தையாக வேண்டும். 56 தேசங்களின் சக்கரவர்த்திக்கு எதிராக பேச யாருக்கு துணிச்சல் வரும்? எனக்கு மரணத்தைக் கண்டு அச்சமில்லை. திருதராஷ்டிரரிடம் நான் நியாயம் கேட்பேன். பாண்டவர்களை பற்றி எந்த தகவலும் இல்லையே, பதட்டமாக இருக்கிறது. நீ ஒன்றும் கவலைப்படாதே விதுரா. நான் அத்தினாபுர சக்கரவர்த்திக்கு வணக்கம். நான் வாரணாவதத்திலிருந்து வருகிறேன். அரசே,
நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்தேறியுள்ளது. பாண்டவர்கள் நலமாக இருக்கிறார்களா? நலமாக இருப்பார்கள் சொர்க்கத்தில். சொர்க்கத்திலா? என்ன சொல்கிறாய்? மகாராணி குந்தி தேவையாரும் பாண்டவர்களும் நீங்கள் கட்டியுள்ள அரக்கு மாளிகையில் ஏற்பட்ட தீ விபத்து எனும் சதியில் சிக்கி மாண்டு விட்டார்கள் அரசே. என்னது? பாண்டவர்கள் மாண்டு விட்டார்களா? ஏன் அதிர்ச்சி அடைகிறாய் திருதராஷ்டிரா? உன் பிள்ளை துரியோதனன் அரியணை ஏற இருந்த தடை நீங்கியது என்று சந்தோஷம் கொள். தம்பி பிள்ளைகளின் மரணச் செய்தி கேட்டு மகிழ்ச்சி கொள்ளும் அளவிற்கு உன் மனது மாசுபடித்து விட்டதா? உனக்கே அருவருப்பாக இல்லை? உனது தம்பி பாண்டு உனக்காக செய்த தியாகங்களை எல்லாம் ஒரு கணம் நினைத்துப் பார். தூதனே, நீ சொல்வதெல்லாம் உண்மைதானா? ஆமரசே, தங்கள் விருப்பப்படி மகாராணி குந்தி தேவியாரும் பாண்டு புத்திரர்களும் மாண்டு விட்டனர். என்னடா சொல்கிறாய்? பாண்டவர்களின் மரணத்தை நான் விரும்பினேனா? அவர்களை கொன்றது நானா? அரசரை பற்றி இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன துணிச்சல்? என்னடா சொன்னாய்? அரசே, நான் கொன்றேனா? அரசே, அரசே, சற்று அமைதியாக இருங்கள். உங்களின் இந்த ஆவேசம் என்னை நடுங்க வைக்கிறது. வேண்டாம். இவனை கொன்றால் இவன் சொன்ன பழிச்சொல் நீங்கும். அரசே, அரசே, வேண்டாம், வேண்டாம் அரசே, வேண்டாம். அரசே, தூதுவனாக வந்தவனை கொல்ல வேண்டாம். விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள். இவன் பாண்டவர்களை நான் கொன்று விட்டேன் என்று என் மீது பழி சுமத்துகிறான். நீ சொல் விதுரா, நான் அப்படி செய்யக்கூடியவனா? அண்ணா, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? இது என்ன கேள்வி? என்னை கொலைகாரன் என்று தூற்றும் இந்த கயவனை நான் இப்பொழுதே கொன்று விடுகிறேன். வேண்டாம் அண்ணா, அண்ணா வேண்டாம், வேண்டாம். அமைதியாக இருங்கள். தூதுவனாக வந்தவனை கொள்வது சத்திரிய மரபல்ல. அதனால் இவனை மன்னித்து விடுங்கள். தூதுவனை, நீங்கள் உடனடியாக இங்கிருந்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லது. அவனை நான் கொன்று இருக்க வேண்டும். அண்ணா, நீங்கள் பாண்டவர்களுக்கு தீங்கு நினைக்கவில்லை அல்லவா? நான் எப்படி நினைப்பேன் விதுரா? என் மகன் துரியோதனர் அரியணை ஏற வேண்டும் என்று நான் விரும்பியது உண்மைதான். அதற்காக என் தம்பியின் குடும்பத்தை பூண்டோடு அழிக்கும் பாவி அல்ல நான், பாவி அல்ல. பிறகு என்ன? அமைதியாக இருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். அண்ணி, அண்ணன் பெரும் மனத்துயரத்தில் இருக்கிறார். அவரை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அவரை சந்திக்க யாரையும் அனுமதிக்க வேண்டாம். அப்படியே செய்கிறேன். வருகிறேன் அண்ணா. அரசே, அரசே, வாருங்கள், வாருங்கள். பார்த்து அமருங்கள். ஐயோ,